பெரிய கூட்டம். அந்த கூட்டம் தென் மாவட்டங்கள்ல இருந்து, அதாவது திருநெல்வேலிக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த அந்த மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாவட்டங்கள்ல இருந்து எல்லாம் திரண்டு வந்த கூட்டங்கள். இங்க காரைக்குடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காரைக்குடியில கொஞ்சம் அந்த திருநெல்வேலியில ஒப்பிடும்போது இது ஒரு அப்படி சோபிக்கல. பெருசா சொல்றது மாதிரி கூட்டம். ஆனா சேர்ந்த கூட்டமா, பணம் கொடுத்து கூட்டிட்டு வர கூட்டமா அப்படின்றது அந்த டிபேட் இப்போ தாவிகாவிலையுமே வர ஆரம்பிச்சிருச்சு. கேண்டிடேட்டா நிக்கிறாரு பாத்தீங்களா, அந்த பல் டாக்டர். அவரு நிறைய பொருட்செலவு பண்ணி தான் இந்த கூட்டத்தை திரட்டி இருக்கிறார். இல்ல வேலையா விஜய் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு 5 இடத்துக்கு போறேன் அப்படின்ட்டு எல்லாம் போகல. அப்படி போயிருந்தாருன்னா ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். வேட்பாளர், தூத்துக்குடி வேட்பாளர், அவருடைய நெருங்கிய நண்பர். ஹி கான்ட் அஃபோர்ட் டு லூஸ். காரைக்குடியில கூட்டத்தை கூட்டிட்டாரு. ஆனா காரைக்குடிக்கும் மதுரைக்கும் இடையில ஒரு லாங் ஸ்ட்ரெச் இருக்குது. இதே மாதிரி இதுக்கு ஈக்குவலா இதை விட அதிகமாவே கூட மற்ற இடங்கள்ல எல்லாம் கூட்டம் வந்திருக்கு. அப்போல்லாம் அவர் மனசு உருகல. ஏன்னா அங்கெல்லாம் அப்படி எழுதி கொடுக்கல ஸ்கிரிப்ட்ல. அது நாடகத்தனம் அப்படின்னு சொல்றதா, ஜெனுவினான ஒரு உணர்வா அப்படின்றது நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் எப்போ நடிக்கிறாரு, எப்போ உண்மையாகவே உணர்வை வெளிப்படுத்துறாரு அப்படின்றது நமக்கு தெரியல. விஜயனுடைய கூட்டத்துல அவருடைய பேச்சுல எல்லாம் யாரும் ஆர்வம் காட்டல. அவங்க வர்ற கூட்டம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அசஸ்மெண்ட் 90% 90% பேரு விஜயை பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் வர்றாங்க. திருநெல்வேலியில கூடுதலா அவர் சேர்த்த ஒரு அடிஷன் என்ன அப்படின்னா, அவருடைய குடும்ப பிரச்சனைய அரசியல் வெளிக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. விஜய் பேசாம இருந்தது அவருக்கு நல்லது. பேசியிருந்தாருன்னா கூட ஒரு 10 நிமிஷம் நின்று இருந்திருப்பாரு. ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா அவரை பார்த்திருக்க முடியும். அந்த வாய்ப்பு போயிருச்சு அப்படின்றதான் அங்க கூடியிருந்த ரசிகர்களுடைய, பார்வையாளர்களுடைய ஏமாற்றமா இருக்கும். தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய திருநெல்வேலி பிரச்சாரத்தையும் காரைக்குடி பிரச்சாரத்தையும் வந்து நம்ம ஒப்பிட்டு பேசலாம். முதல்ல வந்து இரண்டுக்கும் வேணா கூட்டத்தை வந்து எடுத்துக்கலாம். திருநெல்வேலி பிரச்சாரத்துல வந்து கூட்டம், அதை பத்தி வந்து பரவலா பேசக்கூடிய பேச்சு என்னன்னா, அது வந்து மக்களுடைய தலை இல்ல கடல் அலை, அந்த அளவுக்கு வந்து கூட்டம், இதுவரை யாருக்குமே கூடாத கூட்டம் வந்து விஜயனுடைய பிரச்சாரத்தை பார்க்கறதுக்காக கூடியிருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து திருநெல்வேலியை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு மக்கள் கூட்டம் வெள்ளமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காரைக்குடியில வந்து அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது கூட்டம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருந்து. இந்த கூட்டம் விஜயை பார்க்கறதுக்காக கூட்டம், பிரச்சாரத்துல கலந்து கொள்ளும் கூட்டம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? திருநெல்வேலியில வந்து நல்ல கூட்டம் இருந்துச்சு. திருநெல்வேலி தூத்துக்குடி கூட்டம் வந்து பெரிய கூட்டம். ஆனா அந்த கூட்டம் எல்லாமே லோக்கல் ஆட்கள் கிடையாது. அதாவது திருநெல்வேலியில கூடின கூட்டம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்து, அந்த திருநெல்வேலி நகரம், திருநெல்வேலி மாவட்டம், அங்க இருந்தவங்க அப்படின்றது மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிற மாவட்டங்கள்ல இருந்து எல்லாமே வந்திருந்தாங்க. அதனால அது ஒட்டுமொத்தமா அந்த தென்கோடியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், கொஞ்சம் கேரளாவில இருந்து கூட கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அப்படி அந்த தென்கோடி மாவட்டங்கள் இருந்து வந்த தாவேகாவினுடைய தொண்டர்கள், பிரதானமா விஜயுடைய ரசிகர்கள் அவங்க வந்திருந்தாங்க. அது நிச்சயமா பெரிய கூட்டம் தான். அதுல மாற்று கருத்து எல்லாம் கிடையாது. அது குறைச்சு மதிப்பிடணும்ன்ற அவசியமும் இல்லை. பெரிய கூட்டம். அந்த கூட்டம் தென் மாவட்டங்கள்ல இருந்து, அதாவது திருநெல்வேலிக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த அந்த மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாவட்டங்கள்ல இருந்து எல்லாம் திரண்டு வந்த கூட்டங்கள். இங்க காரைக்குடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காரைக்குடியில கொஞ்சம் அந்த திருநெல்வேலியில ஒப்பிடும்போது இது ஒரு அப்படி சோபிக்கல. பெருசா சொல்றது மாதிரி கூட்டம் இல்ல. மதுரையில ஏதோ ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அது சின்ன இடம் பாத்தீங்களா, கூட்டம் ஒரு 1000 பேர் கூடுனாலே ஒரு 10,000 பேர் 1,00,000 பேர் இருக்கிற அந்த ஃபீல் கிடைக்கும். பொதுவாகவே எப்படின்னா, தாவேகாவினுடைய அந்த தொண்டர்கள், விஜயுடைய ரசிகர்கள் பயங்கரமா பிளாஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இடமே பயங்கர அப்படியே ஃபுல்லா எனர்ஜி ஆயிடும். அந்த எனர்ஜியில வைப் ஆகும்போது என்ன ஆகும்னா, பெருங்கூட்டமா இருக்கிற அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாப் சைக்காலஜி, ஹிஸ்டீரியா, அந்த சவுண்டு, அது அந்த எனர்ஜி, யூத் எனர்ஜி, அது எல்லாமே ஒட்டுமொத்தமா சேரும்போது பார்த்தா உங்களுக்கு மாபெரும் கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த எழுச்சியை ஃபீல் பண்ண முடியும், அந்த உணர்ச்சியை ஃபீல் பண்ண முடியும். அது திருநெல்வேலியில இருந்துச்சு. காரைக்குடிக்கு வரும்போது மதுரையில ஸ்டார்டிங்ல அது பார்க்க முடிஞ்சது கொஞ்சம்.
அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் பயணங்கள்ல வர்றாரு. வரும்போது ரொம்ப சாதாரணமான ஒரு பயணம். எந்த தலைவரும் போறாங்க அப்படின்னா, இப்போ சாதாரண ஒரு நடிகர் போறாருன்னு வச்சுக்கிறோமே, மதுரையில இருந்து இங்க காரைக்குடிக்கு போறாரு அப்படின்னா, அங்கன இடையில இப்ப இந்த மாதிரி ஒரு நடிகர் வர்றாருன்னு தெரிஞ்சுன்னா, அங்கங்க மரத்தடிகள்ல, பஸ் ஸ்டாப்கள்ல நின்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு கூட்டம் கூடிரும். ஏறத்தாழ அந்த மாதிரியான கூட்டம் தான் விஜய் மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு போகும்போது இருந்துச்சு. பெருசா பிரம்மாண்டம் அப்படின்ட்டு அந்த அளவுலயோ, பிரமிக்கக்கூடிய அளவுலயோ எந்த இடத்துலயுமே மக்கள் திரளல. அப்புறம் காரைக்குடிக்கு வந்த பிற்பாடு காரைக்குடியில காலையில இருந்து சேர்த்து வைக்கப்பட்ட கூட்டம். அது கண்டிப்பா சேர்க்கப்பட்ட கூட்டம் தான் காரைக்குடியில இருக்கிறது. திருநெல்வேலிக்கே நம்ம சொன்னோம், அவங்க கொண்டு வரப்பட்ட கூட்டம் தான். மற்ற மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் வந்து சேர்ந்தவங்க. இப்ப தானா சேர்ந்த கூட்டமா, பணம் குடுத்து கூட்டிட்டு வர கூட்டமா அப்படின்றது அந்த டிபேட் இப்போ தாவேகாவிலயுமே வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கேயுமே காசு குடுத்து ஆட்கள கூட்டக்கூடிய நிலைமை ஆமா. வந்துருச்சு. ஏன்னா இப்ப தேர்தல்னு வரும்போது ரொம்ப குடுத்து கூட்டிட்டு வராங்க. ஒவ்வொரு தொகுதி வெளி வட மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் கூட வேன் புடிச்சு கூட்டிட்டு வராங்க அப்படிங்கிறதுமே பேசும் பொருளாயிருக்கு. ஆமா. அந்த மாதிரி இப்போ பணம் குடுத்து கூட சில இடங்கள்ல இன்சென்டிவ் மாதிரி ஒரு அவங்களுக்கு வர்றவங்களுக்கு அப்படி குடுத்து கூப்பிட்டுருக்காங்க. மெயினா என்னன்னா இந்த விஜய்ன்ற அந்த கடவுள் பிம்பத்தோட நெருக்கத்துல நின்னு ஒரு அந்த 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 தருணத்தை உறைய வைக்கிறது. ஒரு புகைப்படமாக உறை வைப்பது. கடவுளை நேரடியாக தரிசிக்கக்கூடிய, கடவுளை மிக அருகிலிருந்து தரிசிக்கக்கூடிய அந்த நொடி இருக்குது பாத்தீங்களா? அந்த கடவுளை அனுபவிக்கக்கூடிய அந்த காட் ரியலைசேஷன் மொமெண்ட், அந்த மொமெண்ட் அப்படியே ஃப்ரீஸ் பண்றது. ஒரு புகைப்படமாக, ஒரு சின்ன வீடியோவாக பண்றது, ஒரு துணுக்கு வீடியோவா பண்றது. அததான் மெயினான அட்ராக்ஷன் இந்த பசங்களுக்கு எல்லாருக்குமே. அதுக்காக அதை ப்ராமிஸ் பண்ணும்போது கூட்டம் வர்றாங்க. சில இடங்கள்ல பணமுமே கூட கொடுத்து கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறாங்க திருநெல்வேலிக்கு. காரைக்குடியில அது நிச்சயமாக பணம் கொடுத்து அந்த அங்க கேண்டிடேட்டா நிக்கிறாரு பாத்தீங்களா, அந்த பல் டாக்டர். அவரு நிறைய பொருட்செலவு பண்ணி தான் இந்த கூட்டத்தை திரட்டி இருக்கிறாரு. அதனால இப்போ அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு போகும்போது நல்ல வேளையா விஜய் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு 5 இடத்துக்கு போறேன் அப்படின்ட்டு எல்லாம் போகல. அப்படி போயிருந்தாருன்னா ரொம்ப எக்ஸ்போஸ் ஆயிருக்கும். இப்பவே பாத்தீங்கன்னா திருநெல்வேலிக்கும் காரைக்குடிக்குமே அந்த அந்த வித்தியாசத்தை வெளிப்படையாவே அப்படி கண்கூட நம்ம பார்க்க முடியுது. அடுத்த அடுத்த கூட்டம் இப்போ கடலூரை இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்து எங்க போறாங்க என்னன்னு தெரியல. அப்படி ஏகதேசமா அபூர்வமா அவருடைய பிரசன்னம் இருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு கூட்டம் கூடும். அப்புறம் இவங்களும் சேர்ந்து கூட்டத்தை கூட்டிட முடியும். இதுதான் இப்போ திருநெல்வேலிக்கும் காரைக்குடிக்கும் கூட்டத்தை பொறுத்த மட்டும் ரெண்டுலயுமே கூட்டி வரப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. திருநெல்வேலியில கொஞ்சம் ஸ்பான்டேனிட்டி அதிகமாக இருந்தது, வரவேற்பும் அதுக்கு அதிகமாக இருந்தது. ஏன்னா அங்க போட்டியிட்ட வேட்பாளர், தூத்துக்குடி வேட்பாளர் அவருடைய நெருங்கிய நண்பர். ஹி கான்ட் அஃபோர்ட் டு லூஸ். இந்த தேர்தலில் அவரு தோல்வி அடைய முடியாது, தோல்வி அடைய விடக்கூடாது அப்படின்ற இது இருக்குது. ஏன்னா விஜயினுடைய நெருங்கிய நண்பர், அந்த காலத்துல இருந்து பள்ளி காலத்துல இருந்து தோழர்கள்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது விஜய் ஜெயிச்சு இவர் தோக்குறதோ அல்லது 2 பேருமே தோக்குறதோ அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். அதனால இவர் எப்படியும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுனாலதான் தூத்துக்குடிக்கு அவரு விஜயம் செய்யறாரு. அப்புறம் இங்க காரைக்குடிக்கு அவர் விஜயம் செய்தது காரணம் அந்த டாக்டர். அவருமே விஜய்கிட்ட ஒரு நல்ல பேரு சம்பாதிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே நடத்தின கூட்டங்கள்ல எல்லாம், மாநாடுகள்ல எல்லாம் அவரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரோல் பிளே பண்ணாரு. இந்த மருத்துவர்களை ஒருங்கிணைக்கிறது, ஆம்புலன்ஸை கொண்டு வர்றது. ஆம்புலன்ஸ் குறுக்க வந்துச்சுன்றாங்க. அதுல எல்லாம் இவருடைய ரோல் எதுவும் இருக்குமா என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஆம்புலன்ஸ், நர்சஸ், டாக்டர்ஸ் இவங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது, அந்த மருத்துவ கேம்ப் அதெல்லாம் பண்ணி இவர்கிட்ட ஒரு நல்ல பேரு எடுத்திருக்கிறாரு. அதெல்லாத்தையும் தாண்டி அவர் போடுற ரீல்ஸ், தாவேகாவுக்காக விஜய்க்காக அவர் போட்ட அந்த ரீல்ஸ் இருக்குல்ல, இன்ஸ்டா ரீல்ஸ், ஷார்ட்ஸ், அந்த இதுலதான் அவர் ரொம்ப பாப்புலர். அவர் பல் மருத்துவர் அப்படின்றத விட ரீல்ஸ் போட்டதுல, தாவேகா ரீல்ஸ்ல வெல் நோன், பெட்டர் நோன். நம்ம அதனால அவரு தொகுதி, அவரையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் அவருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய முன் வச்சுதான் விஜய் காரைக்குடிக்கும் வந்தாருன்னு நினைக்கிறேன். காரைக்குடி விஜய் வர்றாரு அப்படின்றதுனால அதை பெருசுபடுத்தணும் அப்படின்ட்டு டாக்டரும் நிறைய பொருட்செலவு பண்ணாரு.
பண்ணி காரைக்குடியில கூட்டத்தை கூட்டிட்டாரு. ஆனா காரைக்குடிக்கும் மதுரைக்கும் இடையில ஒரு லாங் ஸ்ட்ரெச் இருக்குது இல்லையா? அது என்ன பண்ணியிருந்திருக்கணும், விஜய் பேசாம கார்ல விருட்டுன்னு வந்திருந்திருக்கணும். வந்திருந்தா காரைக்குடியில கூட்டம் கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்க முடியும், கூட்டத்துல பேசியிருக்கவும் முடியும். அப்புறம் இடையில நடந்த சின்ன சின்ன அசம்பாவிதங்களையும் தவிர்த்திருக்க முடியும். ஆனா அந்த பிளானிங் வந்து சரியா இல்ல. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரசிகர்கள் கண்கலங்கி பார்த்திருக்கிறோம். நிறைய கூட்டங்கள்லாம் போறப்ப விஜயை பார்த்தோன்னே ரசிகர்கள் ரசிகைகள்லாம் வந்து அழுததை பார்த்தோம். விஜயே வந்து அந்த கூட்டத்தை பார்த்து இந்த தடவை அழுதாரு. ஆமா, விஜய் இமோஷனலா ஆனாரு. பொதுவாவே விஜய் இமோஷனலா ஆகுறாரு. ஆனா இந்த இடத்துல இமோஷனல் ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஸ்கிரிப்ட்ல சொல்லி இருந்தாக்க கரெக்டா அதெல்லாம் செய்வாரு. அவருடைய பேச்சை நீங்க பாருங்களேன், அந்த டெலிவரி அதெல்லாமே ஸ்கிரிப்ட் பேஸ்ட். அதாவது ஒரு நடிகருக்கு இயக்குனர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரோ அதை செய்வாரு. அந்த மாதிரி தான் அவருடைய பேச்சு எல்லாமே தொடர்ந்து இருந்திருக்கு. இப்போ இதுல அதாவது ரொம்ப வேகமா பேசுறது, கோபமா பேசுறது, சடனா அப்படியே படார்னு டோனை மாத்தி அப்படியே இன்னொரு டோனுக்கு போறது அப்படின்றது, இது எல்லாமே நாடகத்தனமான இது. அந்த நாடகத்தனமான டெலிவரிய ஸ்கிரிப்டடா இருந்ததுனால அதுல ஏற்கனவே சொல்லி 2-3 தடவை பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பண்றாரு. திருநெல்வேலியில அவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்ததுனால மனசு உருகி அவரு சொன்னாரா, இல்ல அந்த ஸ்கிரிப்ட்ல அப்படி இருந்துச்சா அப்படின்றது நமக்கு தெரியல. எப்படி இருந்தாலுமே அந்த கூட்டம் பெருகி இருந்த கூட்டம் வந்து நல்ல கூட்டம் தான். ஆனா இதே மாதிரி இதுக்கு ஈக்குவலா இதை விட அதிகமாவே கூட மற்ற இடங்கள்ல எல்லாம் கூட்டம் வந்திருக்கு. அப்போல்லாம் அவர் மனசு உருகலை. ஏன்னா அங்கெல்லாம் அப்படி எழுதி கொடுக்கல ஸ்கிரிப்ட்ல. கரூர்லயே அவர் கரூர்ல கூடின கூட்டம் பாத்துங்களேன், அவ்வளவு பெரிய கூட்டம் இல்லையா, பெருங்கூட்டம். திருநெல்வேலி கூட்டத்தை விட கரூர்ல கூடின கூட்டம் பெருசு அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது. ஆனா அங்க ஆரம்பிக்கும் போது அப்படி மனசு உருகி கண்ணீர் சிந்தி எல்லாம் அங்க கூட்டத்தை ஆரம்பிக்கலையே. போலீஸுக்கு நன்றி சொல்லித்தானே ஆரம்பிச்சாரு. சரி, அதனால இவரு இமோஷனலாக வைக்கக்கூடிய அளவு அந்த கூட்டம் இருந்ததா, அல்லது அந்த கூட்டம் எதுவாக இருந்தாலும் அந்த திருநெல்வேலி மக்கள்கிட்ட ஒரு உணர்வு பூர்வமா ஒரு நல்ல பேரை வாங்கிக்கணும், ஒரு வைபை கிரியேட் பண்ணணும், ஒரு சென்டிமெண்டா ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அதை வெளிப்படுத்திக்கிறணும் அப்படின்றதுக்காக அந்த அந்த செயலை செய்தாரா, அது நாடகத்தனம் அப்படின்னு சொல்றதா, ஜெனுவினான ஒரு உணர்வா அப்படின்றது நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் எப்போ நடிக்கிறாரு, எப்போ உண்மையாகவே உணர்வை வெளிப்படுத்துறாரு அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் இடையில குறுக்க வந்து நிக்குது. எல்லா இடத்துலயுமே அந்த ஸ்கிரிப்ட் படிதான் நடந்திருக்கிறாரு. அதனால இதையும் நம்ம அப்படிதான் எடுத்துக்கணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. திருநெல்வேலி கூட்டத்துல வந்து பிரச்சாரத்துல வந்து பேசினாரு. காரைக்குடியில வந்து லேட்டா காலதாமதமா வந்ததுனால பேசல. உடனே அந்த ரவுண்டானாவ சுத்திட்டு போயிட்டாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா காரைக்குடி தொகுதி வந்து ஒரு நட்சத்திர தொகுதி தான். அங்க வந்து சீமான் போட்டிடுறாரு. அந்த இடத்துல வந்து அவர் முக்கியமா பேசுவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா வந்து அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த நேரத்தை விட லேட்டா வந்ததுனால அவர் பேசாம போயிட்டாரு. இங்க வந்து பேசினாரு. ஆமா, திருநெல்வேலியில பேசினாரு. ஆனா பேசுனது என்னன்னா, இது வரைக்கும் முந்தின கூட்டங்கள்ல எல்லாம் என்ன பேசினாரோ அதை தொகுத்து இங்க பேசினாரு. அது என்னன்னா, அந்த காலத்துல ஒரு 2-3 ஸ்பீச்சை வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலயும் அப்படியே மாத்தி மாத்தி பேசுவாங்க. அப்புறம் ஒரு சர்க்கிள் முடிஞ்ச ஒரு ரவுண்ட் முடிஞ்ச உடனே அப்புறம் திரும்ப 1ஆம் நம்பர் ஸ்பீச்ல இருந்து திரும்ப ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் நடந்துகிட்டு இருந்தது. இப்பவுமே இந்த ஸ்டாலின் பேசுறது இதெல்லாம் பார்த்தோம்னா ஏறத்தாழ அந்த மாதிரி தான் பிக்ஸ்டு ஸ்பீச்சஸ், நம்பர் ஆஃப் ஸ்பீச்சஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை அப்படியே ரொட்டேஷன்ல விடுறது. அது இந்த ப்ரீ டிஜிட்டல் மீடியா ஈராவுக்கு ஒத்து வந்தது. ஏன்னா அப்போ மதுரையில ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா அந்த என்ன பேசினாரு அப்படின்றத பத்திரிகையில தான் செய்தியா வரும், பிரிண்டட் டெக்ஸ்டா தான் வரும். வாய்ஸை கேட்க முடியாது, விஷுவலா பார்க்க முடியாது. மிஞ்சி போனா இந்த தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில சின்ன கிளிப்பு காட்டுவாங்க, இப்போ ஃபியூ செகண்ட்ஸுக்கு செய்தியில. அது எல்லாரையுமே காட்ட மாட்டாங்க, முக்கியமான இதுல தலைவரா இருந்தா மட்டும்தான் அதுவுமே வரும். இப்போ அதனால என்னன்னா, ஒரு தலைவரா இருக்கிறவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரே பேச்சை பல இடங்கள்ல பேச முடியும்.
கேட்கிற மக்களுக்கு அது புதுசா இருக்கும். ஆனா இன்றைக்கு டிஜிட்டல் மீடியா உலகத்துல ஒரு இடத்துல பேசினார்னா, ஒரு தடவை பேசினார்னா, அந்த நொடியே இன்ஸ்டன்டேனியஸா உலகம் பூராவுமே பரவிருது. உலகம் பூரா இருக்கக்கூடிய மக்கள் அதை கேட்ற முடியும் ஒரு இடத்துல பேசுறத. இப்போ விஜய் வந்து ஒரு இடத்துல பேசுறாரு, அப்புறம் அதே ஸ்பீச் மோரர்லெஸ் அதே ஸ்பீச்ச இன்னொரு இடத்துல பேசுறாரு. 2வது தடவை கேட்கலாம் அங்க இருக்கிறவங்க, ஓகே தலைவர் பேசுறாரு அப்படின்றது கொஞ்சம் இன்டர்நேஷனை மாத்தி உணர்ச்சிகளை கொஞ்சம் மேல கீழே இறக்கி பேசலாம். 3வது இன்னொரு இடத்துல அதே மாதிரி ஸ்பீச் தான் பேசுறாரு அப்படின்னா என்ன, தூய சக்தி தீய சக்தி, அப்புறம் இது மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், அப்புறம் பல அந்த வழிகளை கடந்து தாண்டி அதை அது வழிகளை சுமந்துக்கிட்டு தாங்கி வந்திருக்கிறேன் அப்படின்றது இது எல்லாமே பிக்ஸ்டு. இதுதான் எல்லா இடத்துலயுமே சொல்லிக்கிட்டு வர்றாரு. இப்போ நான் 3 இடம் 4 இடம் கேட்கலாம், 5வது இடத்துல கேட்கும்போது இவர் என்ன பேச போறாருன்றது தெரியும். அதனால பேச்சுல பொதுவாவே விஜயனுடைய கூட்டத்துல அவருடைய பேச்சுல எல்லாம் யாரும் ஆர்வம் காட்டல. அவங்க வர்ற கூட்டம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அசஸ்மெண்ட் 90% 90% பேரு விஜயை பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் வர்றாங்க. விஜயை பார்க்கணும், அவர் கூட முடிஞ்சா ஒரு போட்டோ எடுத்துக்கிறணும், செல்ஃபி எடுத்துக்கிறணும், அல்லது அவர் பக்கத்துல நின்று அந்த விஷுவலை அவரை கேப்சர் பண்ணணும் அப்படின்றதுதான். மீதி ஒரு 10% ஆட்கள் சரி அவர் என்ன பேசுறாருன்றதையும் கேட்கலாம் அப்படின்ட்டு அடிஷனலா அவர் பேசுறதையும் கேட்கலாம்னு வர்றவங்க, அவங்களுக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னன்னா விஜயை பார்க்கறது தான். அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து சும்மா வேடிக்கை பார்க்க வர்றவங்க அவங்க இருப்பாங்க. இதுதான் அவருடைய கூட்டம். இப்ப அதனால அவரு பேசாட்டினாலுமே ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, அவர் பேசணுன்ற அவசியமும் கிடையாது, அப்படித்தான் இருக்கு. ஆனா அவர் பேச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருநெல்வேலி வரைக்கும் பேசினது, அதுக்கு முன்னாடி பேசின எல்லா பேச்சுகளுடைய ஒட்டுமொத்த சமரி மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் தொகுத்து இங்க திருநெல்வேலியில பேசியிருக்கிறாரு. திருநெல்வேலியில கூடுதலா அவர் சேர்த்த ஒரு அடிஷன் என்ன அப்படின்னா, அவருடைய குடும்ப பிரச்சனைய அரசியல் வெளிக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இது அதாவது அதுவுமே கூட பாருங்களேன், முதல்ல கரூர் விஷயத்த சொல்றாரு, கொலை பழிய அவர் மேல போட்டாங்க அப்படின்றது. 2வது ஜனநாயகனை சொல்றாரு. ஜனநாயகன் வந்து அது எப்படிங்க அரசியல் ஆக முடியும்? அது வந்து தொழில் ரீதியானதையும் அரசியல் மோட்டிவ், அதுக்கு ஒரு நோக்கத்தை உள்நோக்கத்தை கற்பிச்சு அரசியல் வெளிக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. சினிமாவை அரசியலுக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. 3வது எஸ்ஓபி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றது எல்லா கட்சிகளுக்கும் பொதுவானது. இதை வந்து ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்றாரு. இவருக்காகவே தனிப்பட்ட முறையில கொண்டு வந்தது மாதிரி அந்த இதை சொல்றாரு, அப்படி முடக்க பார்த்தாங்க அப்படின்னு. அதற்கு அடுத்ததா வந்து இதை சொல்றாரு, அவருடைய மனைவி விவாகரத்து கோரி வழக்கு தொடுத்து இருக்கிறது, அத என்ன சுத்தி இருக்கிறவங்க அவங்கள தூண்டி விட்டு இந்த இதை பண்ணிட்டாங்க அப்படின்றது மாதிரி. அதாவது மனைவியினுடைய நோக்கத்துக்கு களங்கம் கற்பிக்கிறது, உள்நோக்கம் கற்பிக்கிறது, அதை அரசியல் படுத்துறது, அந்த அவருடைய குடும்ப வாழ்க்கைய ஏற்கனவே ஒரு இடத்துல ஒர்த்தில்ல அப்படின்றது மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அது அந்த குடும்ப பிரச்சனைய இங்க வந்து இந்த குடும்ப பிரச்சனைய அரசியல் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறாரு. இப்ப இந்த மாதிரி இந்த அடிஷன் தவிர மற்றபடி அவர் சொன்னது எல்லாமே பழசுதான், அதேதான் தொகுத்து சொல்லி இருக்கிறாரு. இப்போ இங்க வந்து திருநெல்வேலியில இப்படி சொல்லிட்டு அதே இது நல்ல வேளை தூத்துக்குடியில பேசியிருந்தாருன்னா என்ன பேசியிருக்க முடியும் அவரு? திருநெல்வேலியில பேசின அதே இதுல அதை சம்மரைஸ் பண்ணி இல்ல அதைத்தான் திரும்ப இங்க பேசியிருக்க வேண்டி இருக்கும். இப்போ இங்க காரைக்குடியில பேசுறதுனால அதைத்தான் பேசணும். எல்லாமே பக்கத்து இடங்களா வேற போயிடுச்சு. அடுத்தடுத்த நாட்கள்ல வருதா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். திருநெல்வேலியில பேசுனது இப்ப பாருங்க நமக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்படி இருக்கும்போது கேட்கிறவங்க எல்லாருமே ஆர்வத்தோட அவர் பேசுனது கேட்டிருப்பாங்க. அவருடைய ரசிகர்கள்னு சொல்லும் போது கண்டிப்பா ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்திருப்பாங்க. எப்படி அவருடைய படங்களை திரும்ப போய் பாக்குறாங்களோ அதே மாதிரி அவர் மேடைகள்ல பொது இடங்கள்ல பேசுனதை திரும்ப கேட்டிருப்பாங்க. அந்த படங்களை பார்த்திருப்பாங்க. ஏன்னா எல்லாமே ஒரு நாடகம் மாதிரி, நடிப்பு மாதிரி, சினிமா மாதிரி தானே இருக்கு, இது ஒரு ஷூட்டிங் மாதிரி தானே இருக்கு. அதனால அது செஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க திரும்பவும் இங்க வந்து அதே இதுதான் பேச போறாரு அப்படின்னா ஒரு ஏமாற்றமா தான் இருக்கும். அந்த விதத்துல விஜய் பேசாம இருந்தது அவருக்கு நல்லது. ஆனா அவருக்கு தரிசனம், அவர் காட்சி கொடுத்தது இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்திருந்திருக்கலாம். நின்னு
நிதானமா போயிருந்திருக்கலாம். வழக்கம் இந்த கோயில சாமி கும்பிட போறவங்க கோயில சுத்தி வருவாங்க. இல்ல அங்க அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்தை சுத்தி வருவாங்க இல்லையா? ஏறத்தாழ அந்த மாதிரி இவரு பேசுற இடத்துல சும்மா ஒரு சுத்திட்டு போயிட்டாரு. சாமியை வலம் வந்தது மாதிரி வலம் வந்துட்டு போயிட்டாரு. அந்த விதத்துல அங்க கூடியிருந்த மக்களுக்கு ஏமாற்றம் தான். ஆனா அவர் பேசாம இருந்ததுனால ஏமாற்றம் இல்ல. அந்த பேச்சுனால இல்ல. அவருடைய நேரம் அங்க பேசியிருந்தாருன்னா கூட ஒரு 10 நிமிஷம் நின்றிருந்திருப்பாரு. ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா அவரை பார்த்திருக்க முடியும். அந்த வாய்ப்பு போயிருச்சு அப்படின்றதான் அங்க கூடியிருந்த ரசிகர்களுடைய, பார்வையாளர்களுடைய ஏமாற்றமா இருக்கும். மத்தபடி பேச்ச மிஸ் பண்ணிட்டோம்ன்றதா இருக்காது.